தரையில விழுந்த ஒரு வெண்கல காசு, ஒரு சிறிய கிராமம். அதன் பக்கவாட்டில் ஒரு முத்து போல ஜொலிக்கும் குழந்தை. அவன் பெயர் கண்ணன். கண்ணனின் குடும்பம் ஏழைதான். ஆனா அவன் மனசு செவ்வந்தி பூ போல நறுமணமோடு பாசமோடு இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும் போது அவன் பாதையில் ஒரு வெண்கல காசு விழுந்திருந்தது. அந்த காசு அவனது கையிலே ஒளிர்ந்தது. அதுபோலவே அவனின் கண்களில் சிறு மகிழ்ச்சி ஒளிர்ந்தது. இது எங்க அம்மாவுக்கு தேநீர் வாங்கலாம், நானும் ஒரு பூண்டு சுட்டி வாங்கலாமே என்று எண்ணினான். அந்த நேரத்தில்தான் ஒரு பெரியம்மா நடக்க வந்தார். முகத்தில் கவலை, கண்ணில் கண்ணீர். என் காசு விழுந்துடுச்சு பாப்பா, நொறுக்கு தட்ட வாங்க முடியாம போச்சு என்றார் அழுது கொண்டே. கண்ணனின் இதயம் உருகியது. அவனோ யோசிக்காமலே அந்த வெண்கல காசை அவரிடம் கொடுத்தான். பெரியம்மா விழித்து பார்த்தார். பாப்பா, நீ கொடுத்துட்டியே, உனக்கே தேவைன்னு தெரியும். ஆனா நீ... கண்ணன் மெதுவாக தான் சொன்னான். நாங்க தினமும் யாராவது உதவி செய்யணும்னு நம்பிக்கையோட வாழ்றோம். இன்னைக்கு நான் தான் அந்த யாராவது. அந்த மாலை அந்த பெரியம்மா கண்ணனின் வீட்டுக்கே வந்தார். அம்மாவுக்கு ஒரு நல்ல வேலை, அப்பாவுக்கு ஒரு நியாயமான வேலை வாய்ப்பு. கண்ணனின் ஒரு சிறிய செயல் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையவே மாற்றியது. ஒரு சிறிய உதவியால் பெரிய மாறுதல் சாத்தியம். ஒரு நல்ல இதயம், அதுதான் நிஜமான சொத்து. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா 3 Black Story சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.